வாக்குறுதி சொன்னீங்களே 2500 தரேன் நீங்களே 6 சிலிண்டர் தரேன்னு கேட்பாங்க இல்லையா, அதுக்காக அந்த வெள்ளை அறிக்கை. இதுதான் நிதி நிலைமை. இதே நிதி நிலைமை எப்படி இருக்குன்றது அவரு பிரச்சாரத்தப்போ அவரு முதலமைச்சர் என்ன சொன்னார்? மாண்பு முதலமைச்சர், நாங்க ரகசியம் வச்சிருக்கோம், எங்களுக்கு தெரியும் செய்வோம் சொன்னார்ல. அந்த ரகசியம் என்ன? இப்ப அதை செயல்படுத்துங்க. அதனால அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னா அது முழுக்க முழுக்க அது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தான் சார். தேர்தலுக்கு முன்பு பிரச்சாரத்தப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. அதனால நிச்சயமா இது வெள்ளை அறிக்கைன்றது மக்களை ஏமாத்துறதுக்காக போற அறிக்கை தான். எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. இப்ப நம்ம பாலியல் குற்றச்சாட்டு தொடர்ந்து வரும்போது ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, 50,000 தான் அவங்களுக்கு தள்ளுபடி கடன். இப்ப ஒரு நாளைக்கு ஒரு 12 குற்றச்சாட்டு பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, 75,000 தரேன்றாரு. அதனால அவங்க ரீல்ஸ் பண்ணவங்க, ஷூட்டிங் எடுக்கிறவங்க, நிஜத்தை அறியாதவர்கள், எல்லாம் நடித்தே பழக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போறாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த ஒரு தமிழ்நாடு, அதே நிலையாவது தொடர்ந்திட இந்த அரசு, இந்த அமைச்சர்கள், இந்த முதலமைச்சர்கள் நம்முடைய நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டு சிங்கப்பெண் அந்த படையில உள்ள ஒரு பெண்ணுடைய நகையை திருடு போகுது. அந்த பெண்ணுக்கே அவங்கள பாலியல் சீண்டல் உருவாக்கப்படுது. அப்படிலாம் இருக்கும்போது அவரு அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சிங்கப்பெண் படை என்பது பெயரளவுக்கு உருவாக்கப்பட்டது. இது முறைப்படுத்தி அந்த உதவி எண் 181 இருக்குது, 1098 இருக்கு. அந்த உதவி எண்ணோடு இவங்களை இணைக்கப்பட்டு 100 காவல்துறை இருக்கு. அந்த உதவி எண்களோடு இணைக்கப்பட்டு இவங்களும் அந்த மகளிர் போலீஸ் ஸ்டேஷனு, மற்ற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் உள்ள குழந்தை நல காவலர்கள், மகளிர் நல காவலர்கள் எல்லாம் இணைச்சு ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டாதான் நல்லா இருக்கும். இப்போதைக்கு கண் துடைப்புக்காக பெயரளவுக்கு இந்த சிங்கப்பெண் படை உருவாக்கப்பட்டுள்ளது என்பது என்னுடைய குற்றச்சாட்டா நான் வைக்க விரும்புகிறேன். அம்மா உணவகத்தில் உள்ள உணவுகள் அப்படியே வெளி மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுகின்றது ரொம்ப கவலைக்குரிய செய்தி. அது தேவை உள்ள ஒரு ஏழை எளிய மக்களுக்காக அந்த அம்மா உணவகம் அநேகமா பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல, ஒரு பொது நம்ம மக்கள் கூடுகிற இடத்து பக்கத்துலதான் இருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலதான் இருக்கும். வெளியூர்ல இருந்து ஈஸியா அங்க போய் ஒரு பசியோட இருக்கிறவங்க பசியாறுவது தான் அந்த அம்மா உணவகம். இந்த அம்மா உணவகத்தை நம்முடைய தலைமையர் ஆட்சியிலே நம்ம நிர்வகிச்சுட்டு தான் இருந்தோம். ஆனா இப்ப இது பொது வெளி மார்க்கெட்ல அந்த உணவு விற்கப்படுகின்றது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அது உடனடியா அந்த அரசு தலையிட்ட நிறுத்தணும்.